பாட்டி கதைகள்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஸோ நம்ம ஆப்ஸ்டெட்ரிக்ஸில் அது என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, எங்கள் பாட்டி சொன்னாங்க என் ஃபேஸ் வந்து க்ளோ ஆகுது ப்ரெக்னென்சியில், அதனால் அது கேர்ள் பேபியாக இருக்கலான்ட்டுன்னு. என் ஃபேஸ் டல்லாக இருக்குது, நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது, அதனால் அது பாயாக இருக்கலான்ட்டுன்னு. தென் த நெக்ஸ்ட் ஒன் வாட் தே சே இஸ் மை பெல்லி இஸ் லோவர் டவுன் ஸோ இட் இஸ் அ பாய், மை பெல்லி இஸ் ஹையர் அப் ஸோ இட் கேன் பி அ கேர்ள்னு சொல்லுவாங்க. பெல்லி ஷேப் டியூரிங் ப்ரெக்னென்சி இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் by many factors like previous delivery which has happened, which can cause a loose abdomen, lax abdominal wall muscles and all that also. இது இல்லாமல் சால்ட் கிரேவிங்ஸ் இருந்தால் பாய் ஆர் ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்தால் கேர்ளுங்கிற ஒரு மித்தும் இருக்குது. பட் திஸ் ஆல்சோ இஸ் நாட் ட்ரூ. த கிரேவிங்ஸ் டிபெண்ட் ஆன் அவர் டிஃபிஷியன்சிஸ் அண்ட் ஈச் பர்சனல் ஹார்மோன்ஸோ தவிர டசன்ட் இண்டிகேட் த ஜெண்டர் ஆஃப் த பேபி. இது இல்லாமல் நாங்கள் ஸ்கேன் பார்க்கும்போது டாக்டர் ஹார்ட் பீட் என்னன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா 140க்கு கீழே இருந்தால் கேர்ளுன்னு சொல்லுவாங்களாம், 140க்கு மேலே இருந்தால் பாய்ன்னு சொல்லுவாங்களாம். இதெல்லாம் கூட பரவாயில்ல. பார்ட்னரோட ஃபேஸ் க்ளோ ஆகுது, பார்ட்னர் வெயிட் கெயின் ஆனால் கேர்ளு, பார்ட்னர் வெயிட் லாஸ் ஆனால் பாய், அப்படிலாம் கூட சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆல் திஸ் இஸ் டோட்லி அ மித். அண்ட் அவர் அப்டமனோட ஷேப்பை வச்சோ ஃபேஸோட க்ளோவை வச்சோ we can never tell whether it's a boy or a girl. We can only tell on the ultrasound, but even that is banned in India and it is not allowed for sex determination to do in India.